Hello all, welcome to BYOS Computer Store. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ எடிட்டிங் PC பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ நம்ம கஸ்டமர் அவரோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த PC build பற்றி அவர் சொல்லுவார். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு PC build பற்றி சொல்கிறேன். ஸோ நம்ம கஸ்டமரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,25,000. ஸோ இதில் நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த PC buildல உங்களுக்கு வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi guys, I was looking for a machine that could handle my 3D modeling and video editing such as Blender, and I was looking in the market for some pretty good spec parts like the RTX series cards and Intel 13th gen processors, and I came to know about BIOS from my friends actually. So since I live in Coimbatore, all of them recommended BIOS to me, so I thought I'd check it out. And immediately I was blown away by the amount of parts and selections they have, and the customer service is pretty good. They let you get what you want, what is tailored for your taste, and I'm pretty satisfied with this build. It's a nice white aesthetic as well. They'll help you fix your colors, your lighting, your aesthetics, and overall it's a pretty good experience. Thanks BIOS. கஸ்டமரோட ப்ரைமரி யூசேஜ் வீடியோ எடிட்டிங்க. ஸோ அதுக்காக நம்ம 125 பட்ஜெட்டில் என்னென்ன காம்பனன்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இன்டெல் ப்ராசர். இன்டெல்லில் வந்து i5 சீரீஸில் 13 ஜென் சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க, 13600K. ஸோ i5 சஜஸ்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, 13 ஜென்னே வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா i7 12 ஜென் Ryzen 7 5000 சீரீஸோட i5 13 ஜென்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், பட்ஜெட்லேயும் இருக்கிறனால ஸ்பெசிஃபைடாக இந்த ப்ராசர் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது மதர் போர்டுங்க. மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டில் Z690 UDAXங்கிற மதர் போர்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு DDR4 வைஃபை மதர் போர்டுங்க. ஸோ வைஃபை மதர் போர்டுனாலே இன்பில்ட்டாக ப்ளூடூத்தும் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ரேம்ங்க. ரேம் பார்த்தீங்கன்னா கார்ஷேரில் 16GB 3600 MHz 2 ஸ்டிக் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிராஃபிக் கார்டு கேலக்ஸில் RTX 3060 Ti நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. 3060 Ti கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா 35,000 ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கிராஃபிக் கார்டுங்க. ஸோ அதனால நீங்கள் 35,000 பட்ஜெட்டில் ஒரு கிராஃபிக் கார்டு சூஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக RTX 3060 Ti நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜுங்க. ஸோ நம்ம கஸ்டமருக்கு 1TB Gen 3 SSD சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏடேட்டாவில் S50 லைட்டுங்கிற சீரீஸு. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஜெட் SSDங்க. ஸோ SSDயோட பெர்ஃபார்மன்ஸ் ஹார்ட் டிஸ்கை விட ரேப்பிடாக இருக்கும். ஹார்ட் டிஸ்க் நம்ம எப்போ வேணாலும் அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால ஸ்பெசிஃபைடாக நம்ம கஸ்டமருக்கு SSD சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட் அண்ட் பவர் சப்ளை. கேபினெட் வந்து ஒரு ஒயிட் தீமில் கஸ்டமர் வேணும்னு கேட்டனால நம்ம கூலர் மாஸ்டரில் TD500 மெஷ்ங்கிற கேபினெட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. MSIயில் A750 வாட்ஸ் பவர் சப்ளை, ஒரு 10 years வாரண்டி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர் சப்ளைங்க. நெக்ஸ்ட்டு கூலருங்க. கூலரும் நம்ம கூலர் மாஸ்டரில் ML360 ஒயிட் கூலர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். எடிட்டர்ஸ்னால் நார்மலாக 10 hours 15 hours ஒர்க் பண்ணுவீங்க. சம் கேசஸில் 15 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுற எடிட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியாஸில் ஒரு 360 கூலர் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடிட்டிங் பிசியோட ஓவரால் ஸ்பெக்ஸை பற்றியும் பார்த்தாச்சு. இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1,25,000 வருங்க ஓவராலாக. நாங்கள் இந்த பிசி பில்ஸ்க்கு எந்த சார்ஜஸ்மே வாங்குறதில்ல. டோட்டலி பில் காஸ்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க. ஒன்லி காம்பனன்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே பே பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் 10,000லேருந்து 10 lakhs வரலும் எந்த பிசி பில் பண்ணாலும் எங்ககிட்ட வந்து அசம்பிளிங் சார்ஜஸ் கிடையாதுங்க. ஸோ நாங்கள் பிசி பில்ஸ்க்கு EMI ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணி தரோம். பஜாஜ் EMI இருக்குது, HDFC பேங்க் EMI இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிசி பில் பண்ணணும் அப்படின்னா எங்களோட ஸ்டோர் கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிசி பில்ஸை நாங்கள் நிறையா ப்ரொஃபஷன்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணி பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணியும் பில் பண்ணலாம், எங்களை கான்டாக்ட் பண்ணியும் பிசி பில்ஸ் பண்ணலாங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அன்டில் தென் பை.